உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு போன்ற விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகும். இப்போ காதல் அப்படின்னு வந்ததுன்னா பி ரெடி ஃபார் அ ப்ராப்ளம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசி. மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்குள்ள வரார். குழந்தை பாக்கியத்தினால் தடைபட்டு கொண்டிருந்த வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் இப்பொழுது விலகக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த வியாபார சுதந்திரம், வியாபாரத்தில் லாபம் ஏற்படுவது போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் கடல் கடந்த தொடர்புகள் அல்லது கடல் தாண்டி போகணுங்கிற ஆசைகள்லாம் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெளிநாட்டு பிரயாணத்தை ஏற்படுத்தும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்காரு, இல்லை மறைஞ்சு இருக்காருன்னா உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். ஆனால் இருக்க வேண்டிய இடங்களில் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இந்த சுக்கிரன் இப்போ 20 நாளைக்கு ஒரு தடவை இடம் மாறிட்டே இருக்கார். அதனால் இப்போ அந்த பயிற்சி நடக்க போகிறது. எப்போ நடக்கிறது அப்படின்னா மே 14ஆம் தேதி 2026 வருடம் மே 14ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, ஜூன் 8ஆம் தேதி வரை ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இளம் வயது ஆண் பெண்கள் எதிர்பாலினத்தவர்களால் ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. இப்போ காதல் அப்படின்னு வந்ததுன்னா பி ரெடி ஃபார் அ ப்ராப்ளம். அதாவது ஒரு ப்ராப்ளத்தோடு தான் அந்த நபர் வருவாங்க. சார், நான் என்னுடைய மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கேன், என் கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த குரு சுக்கிர சேர்க்கை உங்கள் ராசியில் ஏற்படுறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான பெரிய பெரிய தவறுகளை கூட திருத்தி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உறவுகள் மூலமாக குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவோ இதை பயன்படுத்தி கொள்வது நல்லது. திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நீங்கள் சுய தொழில் பண்ணுறவராக இருந்தால் கொஞ்சம் அதிகப்படியான முதலீடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களை நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க, வாங்க நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், நான் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் உங்க கூட பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு 2-3 இடத்துல டைப் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு புதிய தொழிலில் முதலீடு பண்ணுவதை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலாக இருந்தால் இறங்குங்க. திடீர்னு போயிட்டு ஒரு புதுசாக ஒரு ஜிம் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறேன், இல்லை திடீர்னு போயிட்டு ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் இது எடுக்கிறேன், இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறேன், தெரியாத விஷயத்தில் இறங்காதீங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமாக இருந்தால், தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியாக இருந்தால் நீங்கள் இறங்கி வேலை பண்ணலாம். புதுசாக தெரியாத விஷயத்தில் இறங்கினீங்கன்னா அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு பணவிரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தில் அதிகப்படியான வருமானம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை அமையும். இது எப்போ அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஆகும்பொழுது ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகரித்தாலும் அதனால் நஷ்டம் ஏற்படாது. ஏன்னா உங்களுக்கு கடன் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கும் உங்களுடைய உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும், குறிப்பாக உங்களுக்கு தம்பி தங்கைகள் இருக்காங்க, தங்கை இருக்காங்க, இல்லை அக்கா இருக்காங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு சீர் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மேல் படிப்புக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் மிதுன ராசி நண்பர்கள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்க காதல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நட்புகளின் உதவியை சாதகமான பலன்களாக எடுத்துக்கொள்வது நல்லது. கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, கூட இருக்கிறவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா நீங்கள் தான் எல்லாம் அட்வைஸ் கொடுக்குறீங்க, ஆனால் அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியுங்கிறத நீங்கள் நினச்சிக்கணும். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த ஒரு மிகப்பெரிய சிரமமான காலகட்டத்திலிருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கூட இல்லை,
மே 14லேருந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு 24 நாள். இந்த 24 நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தும். அதுவும் முருகனை குருவாக ஏற்று வழிபடுங்கள். தினமும் முடிஞ்சதுன்னா நைட்டு ஒரு 8லேருந்து 9 எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு முருகனை தியானம் பண்ணி அந்த விளக்க நுனியை பார்த்துட்ருங்க. அந்த எரியிற விளக்கு நுனியை பார்த்துட்ருங்க. அதில் உங்களுக்கு தரிசனம் தந்து உங்களை ஆட்கொள்வதற்கான அமைப்பை ஏற்படுத்துவார் அந்த கந்த பெருமான். சுக்கிர பயிற்சி பலன்கள் எதுக்காக சார் இது போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், சுக்கிரன் இல்லை அப்படின்னா அன்பு இருக்காது, காதல் இருக்காது, காமம் இருக்காது, உறவு இருக்காது. இந்த உறவு இருந்தால் மட்டும்தான் எந்த ராசியாக இருந்தாலும் தங்களுடைய உறவின் பலத்தை கொண்டு தான் எதிரிகளை வெல்ல முடியும், தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்திலும் வெற்றிகளை பெற முடியும். ஸோ அதனால தான் சுக்கிரனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்கார், இல்லை மறைஞ்சு இருக்காருன்னா உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அடுத்தது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இந்த 3 இடங்கள்ல இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது இருக்காது. ஆனால் இருக்க வேண்டிய இடங்களில் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இந்த சுக்கிரன் இப்போ 20 நாளைக்கு ஒரு தடவை இடம் மாறிட்டே இருக்கார். அதனால் இப்போ அந்த பயிற்சி நடக்க போகிறது. எப்போ நடக்கிறது அப்படின்னா மே 14ஆம் தேதி 2026 வருடம் மே 14ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, ஜூன் 8ஆம் தேதி வரை ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த ரிஷபராசிங்கிறது சுக்கிரனுக்கு சுக்கிர பகவானுக்கு தன்னுடைய சொந்த வீடு. அவர் போகிற வீடு மிதுன ராசிக்கு போகிறாரு. தன்னுடைய நண்பனான புதனின் வீடான மிதுன ராசிக்கு போகிறார். புதன் சுக்கிரனுக்கு மாணவன். அதாவது சனி புதன் ஆகிய 2 கிரகங்களும் சுக்கிரனுக்கு மாணவன். செவ்வாய் சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் குருவுக்கு மாணவர். ஸோ அதனால் இவங்கள்லாம் தேவ டீம், இவங்கள்லாம் அசுர டீம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அசுர கிரகமான சுக்கிரன், அசுராச்சாரியாரான சுக்கிரன் தன்னுடைய மாணவனுடைய வீடான மிதுன ராசிக்கு போகிறதுனால பல பேர்த்துக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா எதிரி வீட்டுக்கு போனால் தான் மனசு சங்கடம் இருக்கும். எதிரி வீட்டுக்கு போகிறோம், இப்போ போனீங்கன்னா உங்களுடைய எதிரி வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. ஆனால் உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர் உங்களுடைய ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள், இது என்னோட இடம்டா அப்படிங்கிற லெவலில் இருப்பார். அந்த சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்.